Plasma proteins functions பார்க்கலாம். Maintenance of colloidal osmotic pressures. The normal colloidal osmotic pressure of plasma is 25 mmHg. So osmotic pressure plasma ஓட pressure கேட்கலாம் 25 mmHg. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பைகாட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? நம்ம படிக்கிறப்பயே சில பார்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில பார்ட் வந்து பைகாட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பைகாட் பண்ணுற பார்ட் மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மற்ற இடத்துல வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புக்கு ஃபுல்லாக உட்காந்து பைகாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. The plasma proteins are responsible for these pressures. The capillary wall is impermeable to plasma protein. Therefore, the water is drawn into the blood. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். Normal colloidal osmotic pressure of plasma is 25 mmHg. The plasma proteins are responsible for the pressures. நம்ம பிளட்டில் வந்து ப்ரெஷர்ஸ்க்கு இருக்கிறதுக்கு காரணமே வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. The capillary wall is impermeable for plasma proteins. அந்த ப்ரெஷர் இருக்கிறனால தான் வந்து பிளட்டிலேருந்து நம்ம கேப்லரிக்கோ இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடுக்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்குது. இப்போ இந்த 25 mmHg குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா பிளட்டிலேருந்து லீக் ஆகி ஒன்று டிஷ்யூலையோ இல்லை வந்து செல்ஸுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு எடிமா வரதுக்கான சான்ஸ் வந்து இந்த ப்ரெஷர்ஸ் குறையிறதுனால தான் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. therefore the water is drawn into the blood. இந்த ப்ரெஷர் இருக்கிறனால தான் வந்து வெளியே எங்கேயாச்சும் சைடில் எங்கேயாச்சும் வாட்டர் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக பிளட் வந்து ப்ரெஷர் மூலமாக இழுத்துக்கும். இந்த ப்ரெஷர் கம்மியானதுனால தான் வந்து பிளட்டிலேருந்து டிஷ்யூக்கும் போகிறதுனால வந்து எடிமா அப்புறம் செல்லாம் வந்து எடிமா ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் த பிளட். blood is 4 to 5 times more viscous than water. வாட்டர் கம்பேர் பண்ணுற வந்து பிளட் வந்து ரொம்ப திக்காகவும் ஸ்டிக்கியாகவும் இருக்குது. இந்த ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்கு காரணம் எதனால்? the viscosity of the blood depend on the shape and size of the protein molecules in the plasma. எதனால் வந்து பிளட் வந்து இப்படி திக்காக இருக்குது அப்படின்னிங்கன்னா the shape and size of the protein molecules. அந்த asymmetrical சைஸ்னால தான் வந்து அந்த பிளட் பிளாஸ்மா வந்து பிளட் வந்து திக்காக இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கு ஸோ இப்போ இப்படி கொஷின் கேட்கலாம். விஸ்காசிட்டி ஆஃப் த பிளட் இஸ் மெயின்லி ஃபார் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பிளாஸ்மா ப்ரோட்டீன்றனால தான் வந்து பிளட் வந்து விஸ்காசிட்டியாக இருக்குது, இல்லைனா வந்து விஸ்காசிட்டி இருக்காது. பஃபரிங் ஆக்ஷன் த பிளாஸ்மா ப்ரோட்டீன் ஆக்ட் அஸ் எ பஃபர். தே மெயின்டைன் pH ஆஃப் 7.4 by accepting or donating H+ ion. They are responsible for 15% of buffering action of capacity of the blood. pH மெயின்டைன் பண்ணுறது இதுதான். பிளட்டோட pH என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.4. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். பிளட் pH வந்து 7.4. The protein reserves. The plasma protein present in the blood act as a reservoir of the protein. They are especially helpful during starvations. Immunity. Gamma globulin or antibodies that protect the body against the invading microorganisms. நம்ம காமா குளோபின் எங்கே பார்த்தோம்? நம்ம இது வந்து என்னென்னு பார்த்தோம்? ஒன் செகண்ட், இங்கே பார்த்தோம் இல்லையா? இட் ஹஸ் அ மாலிகுலர் வெயிட் ரேஞ்சிங் ஃப்ரம் 90,000, இன்க்ளூட் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன், லிப்போப்ரோட்டீன், இம்யூனோகுளோபின்ஸ், காமா குளோபின்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுதான் இப்போ இம்யூனிட்டி. காமா குளோபின் வந்து ஒரு இம்யூனிட்டியாக ஹெல்ப் பண்ணுது. ஆர் ஆன்டிபாடிஸ் தட் ப்ரொடெக்ட் த பாடி அகெயின்ஸ்ட் இன்வேடிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நம்ம பிளட்டில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ளே என்ட்ராகாமல் இருக்கிறதுக்காக மெயினாக வந்து பிளட்டில். சரிங்களா? பிளட் கிளாட்டிங். ஃபைப்ரினோஜன் அண்ட் ப்ரோத்ரோமின்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளட் கோஆகுலேஷன்ஸ். ஃபைப்ரினோஜன் அண்ட் ப்ரோத்ரோமின்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளட் கோஆகுலேஷன்ஸ். டிரான்ஸ்போர்ட். என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுது? பிளாஸ்மா ப்ரோட்டீன் டிரான்ஸ்போர்ட் ஹார்மோன்ஸ், ட்ரக்ஸ், மெட்டபாலைட்ஸ் பை ஃபார்மிங் எ லூஸ் பாண்ட் வித் தெம்.